இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் ஏற்பட்ட பயங்கர காட்டுத்தீ மளமளவென குடியிருப்பு பகுதிகளுக்கும் பரவியதால் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஊரே கொழுந்து விட்டு எரிகிறது. போதிய மழை பொழிவு இல்லாமல் கலிபோர்னியாவில் கடும் வறட்சி நிலவி வருகிறது. அம்மாநிலத்தில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் திடீரென ஏற்பட்ட காட்டுத்தீ பயங்கர காற்று காரணமாக அடுத்தடுத்த பகுதிகளுக்கும் பரவியதால் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் மரங்கள் தீயில் கருகி நாசமாகின. பலத்த காற்றின் காரணமாக தீ பரவலின் வேகம் கூடியதால் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஊருக்குள்ளும் தீ மளமளவென பரவியது. 10,000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் தீயில் எரிந்து கருகின. அப்பகுதி மக்களின் வாகனங்கள், உடைமைகள் என அனைத்தும் தீக்கிரையாகின. இதுவரை 10 பேர் தீயில் கருகி உயிரிழந்துள்ளனர். உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என்று கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ பரவலின் வேகம் தொடர்ந்து அதிகரிப்பதால் முன்னெச்சரிக்கையாக அப்பகுதியில் வசித்து வந்த 1,80,000 பேர் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். தீயை அணைக்க அமெரிக்க அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் முழுவதும் கண்ணை கூசும் சிகப்பு விளக்குகளையும் காதை பிளக்கும் ஹாரன் சத்தத்தையும் கொண்ட தீயணைப்பு வாகனங்களுமாகவே காட்சியளிக்கின்றன. பலத்த காற்று வீசுவதால் திரும்பும் திசையெல்லாம் தீப்பொறிகள் தெரிக்கின்றன. தற்போதைய நிலவரப்படி 34,000 ஏக்கர் பகுதிகள் முழுமையாக எரிந்து சாம்பலாகியுள்ளன. இதில் கிட்டத்தட்ட சுமார் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு மெக்டொனால்ட் உணவகமே பற்றி எரியும் காட்சி அனைவரையும் மிரள வைக்கிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டுத்தீ ஏற்படுத்திய பேரழிவின் கோர முகத்தை செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. அதில் 53 சதுர மைல் தூரத்திற்கு நெருப்பு மற்றும் சாம்பல் மட்டுமே தென்படுகின்றன. இந்த காட்டு தீயை பயன்படுத்தி லாஸ் ஏஞ்சல்ஸில் திருட்டு சம்பவங்கள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தீ பரவும் அச்சத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறுவதால் அவ்வீடுகளை குறிவைத்து திருட்டுகள் அதிகரித்துள்ளது. இச்சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகப்பட்டு இதுவரை 20 பேரை லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீசார் கைது செய்துள்ளனர். வரலாறு காணாத தீ பரவலை கண்டுள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில் தீ அணைக்கப்பட்டு அப்பகுதி விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதே உலக மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.